ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் மிளகா, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. வந்து குயிக்காக பண்ணுறதுனால கொஞ்சம் சிம்பிளான பொருள் தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நம்ம கொட்டிக்கலாம். சின்ன பொடியாக வந்து நறுக்கிக்கலாம். நான் முன்னாடியே வந்து கருவேப்பிலை மிளகாய் எடுத்து நான் நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை வந்து அப்படியே கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். மிளகாய் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து போட்டுடலாம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரத்துக்கோசரம் அரிசி மாவு நம்ம கொஞ்சம் போடுறோம். நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே எதுவும் சாப்பிடணும் போல் தோணும். அப்போ நீங்கள் வந்து இது கொடுங்க. அப்புறம் வந்து ரெண்டு கப் வந்து கடல மாவு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள். நான் மிளகா போட்டிருக்கேன், எனக்கு பத்தலைன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் சோடா, அப்புறம் கொஞ்சம் உப்பு. நான் அதிலே உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் சோடா போடணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் காய வச்சுருக்கேன். லைட்டாக சூடு ஏறிடுச்சு. இந்த எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் மோந்து வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் போண்டா வந்து கொஞ்சம் நல்லா வரும். ஊற்றுனோடனே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் வந்து சாயந்தரம் வந்து செஞ்சு தரது, கடையில் வாங்கி தர முடியாதுன்றனால நம்ம இது மாதிரி குயிக்காக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்ருக்கு. வாங்க போட்டுடலாம். சின்ன போண்டாவாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க வச்சு போடுங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வேகும். வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம திருப்பி விடணும். முன்னாடியே திருப்பிட்டோம்னா வந்து அந்த யானத்துலேயே வந்து இந்த போண்டெல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். கேப் இல்லாமல் எல்லாத்தாலையும் போட்டாச்சு. இப்போ வெந்துருச்சு, எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு பாருங்கள். பார்த்திங்களா, உடச்சி அந்த மாதிரி வந்து நல்லா உதிருது. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சைஸும் போட்டுக்கலாம், பெரிய சைஸும் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.